தமிழ் மறையுரை ஈஸ்டர் பெருவிழாவின் 7ஆம் ஞாயிறு மே 17, 2026. ஜெபம் மற்றும் துதியின் ஆவி. இன்றைய வாசகங்கள் தம்மை பின்பற்றுவோரின் ஒற்றுமைக்காக இயேசு செய்த பிரதான குருவின் செபம். பரிசுத்த ஆவியானவருக்காக செபத்தில் காத்திருக்கும் சமூகம் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் போதும் நிலைத்திருக்கும் விசுவாசிகளின் ஆசீர்வாதம் ஆகியவற்றை மையமாக கொண்டுள்ளன. மேலும் இன்று நாம் உலக சமூக தொடர்பு ஞாயிறையும் கொண்டாடுகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் அப்போஸ்தலர்களும் மரியாளும் இன்னும் சிலரும் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தபடி மேல்மாடியில் ஒன்று சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஜீவன் உள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்பது நிச்சயம் என்று சங்கீதம் 26 கூறுகிறது. 1 பேதுருவில் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதில் களிகூறும்படி விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதற்காக பாடுபட முடிவது நமக்கு உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதமாகும். நாம் அவ்வாறு அழைக்கப்பட்டிருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனெனில் அதன் அர்த்தம் மகிமையின் ஆவியானவர், அதாவது தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் தங்கியிருக்கிறார் என்பதாகும். யோவான் நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களுக்காகவும், அதாவது உலகின் இரட்சிப்புக்காக அதற்கு பணிவிடை செய்ய உலகத்திலிருந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்காகவும் தம் பிரதான ஆசாரிய ஜெபத்தை செய்தார். தம்முடைய நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்த இயேசு தம் சீடர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஒற்றுமைக்காகவும் பிதாவிடம் இவ்வாறு ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபம் இயேசுவிற்கும் பிதாவிற்கும் இடையிலான முழுமையான ஐக்கியத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் செய்தி மரணம் ஒருவரின் பெயரையும் நினைவையும் அழித்துவிடும் என அச்சுறுத்துகிறது. ஆனால் கடவுளிடம் ஒவ்வொருவரும் முழுமையாக தங்களாகவே இருக்கிறார்கள். உண்மையாகவே இதைத்தான் நாம் நம் வாழ்நாள் முழுவதும் தேடுகிறோம். சில சமயங்களில் சிறிதளவு கவனத்தையும் அங்கீகாரத்தையும் பெறுவதற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம். மனித மாண்பு சமூக அங்கீகாரத்தை சார்ந்ததல்ல. ஒவ்வொரு மனிதனும் ஏற்கனவே கடவுளின் மர்மத்தில் எல்லையற்ற மதிப்பை கொண்டுள்ளான். அதுவே ஒரே உண்மையான யதார்த்தம். இயேசு நம்மை நேசித்தது போல ஒருவரையொருவர் நேசிப்பதன் மூலம் இந்த விழிப்புணர்வை நாம் ஒருவருக்கொருவர் அளிக்கிறோம். இதுவே புதிய கட்டளை. இந்த வழியில் நாம் பூமியில் பரலோகத்தை எதிர்பார்க்கிறோம். மேலும் சகோதரத்துவமும் அமைதியுமே நமது அழைப்பு என்பதை அனைவருக்கும் வெளிப்படுத்துகிறோம். உண்மையில் அன்பின் மூலம் எண்ணற்ற சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் ஒவ்வொருவரும் தாங்கள் தனித்துவமாக படைக்கப்பட்டவர்கள் என்பதை கண்டறிகிறார்கள். திருத்தந்தை 14ஆம் லியோவுடன் சேர்ந்து ஜெபிப்போம். பெரிய உற்பத்தியாளர்கள் முதல் சிறு நுகர்வோர் வரை அனைவரும் உணவை வீணாக்குவதை தவிர்க்கவும், அனைவருக்கும் தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்யவும் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அப்படியானால் திருச்சபையின் அன்னையாகிய மகா பரிசுத்த மரியாவிடம் ஒவ்வொரு கிறிஸ்தவ சமூகமும் அனைவருக்கும் திறந்ததாகவும் ஒவ்வொருவர் மீதும் அக்கறை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கும் பெந்தேகோஸ்தேக்கும் இடைப்பட்ட அந்த நாட்களின் அனுபவத்தை நாம் மீண்டும் நினைவுகூர்கிறோம். அப்போது சீடர்கள் பரிசுத்த ஆவியானவரை வேண்டிக் கொள்ள மேல்மாடியில் கூடினர். மகா பரிசுத்த மரியா அவர்கள் மத்தியில் தங்கியிருந்தார். அனைவரின் ஜெபத்திற்கும் உயிரூட்டிய அந்த நெருப்பை தன் இதயம் காத்து கொண்டிருந்தது. திருச்சபைக்குள் ஐக்கியத்திற்காகவும் உலகில் அமைதிக்காகவும் என் எண்ணங்களை உங்களிடம் ஒப்படைக்கிறேன்.
ஆமென்.